நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸை இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, சொந்த மக்களை குண்டு வீசி கொன்ற பாகிஸ்தான், வெடிக்கும் புரட்சி, இந்தியாவுக்கு ஆபத்து. இந்த செய்தியை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய செய்தி வேறொன்றை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். என்ன செய்தி என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ அவர்களும் ஐநா மன்றத்தில் சந்தித்து இருக்கின்றார்கள். 1 மணி நேரத்துக்கு மேலாக 2 பேரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்தியாவுக்கான அமெரிக்க கதவானது திறக்கிறது, சுமூகமாக வர்த்தக ஒப்பந்தமானது எட்டப்படும், வரியானது குறைக்க போகுது. நம்முடைய மாஸ்டரா இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரே போய் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ அவர்களை சந்தித்திருக்கின்றார் என்றால், இனிமே இந்தியா அமெரிக்கா உறவானது நார்மலாகும். சம்பவத்தை நிகழ்த்திட்டாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை பற்றி விரிவாக பேசணும்னு கூட நினைச்சேன். ஆனால் ஐநா மன்றத்தில் 2 பேரும் சந்தித்து இருக்கின்றார்கள். சபகர் போர்ட்டை விட்டு இந்தியா வெளியேற வேண்டும் என்று ஒரு நெருக்கடி, 50% வரி உயர்வு, H1B விசா, 88 லட்சம் கட்டினாதான் நீங்க அமெரிக்காக்குள்ள வர முடியும், என்னதான் நீங்க திறமையானவர்களா இருந்தா கூட அப்படின்ற நெருக்கடி. இந்த மும்முனை தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அங்க போய் என்ன பேசியிருக்காரு என்று பார்த்தங்க. அதற்கு முன்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சிறந்த நட்பாளர்களாக எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். 2 நாட்டுக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தனி மனிதனுடைய நட்பு மிக மேன்மை பொறிந்தது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மனம் விட்டு பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்தியா மிக மிக முக்கியமான நட்பு நாடு அப்படின்னு மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நட்பு நாடுன்னு சொல்லிட்டாரு, ஆனா நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு இந்தியா அப்படின்னு மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லவே இல்லை. அப்போ இந்தியாவை தாண்டி ஆசியா கண்டத்தில் அமெரிக்காவுக்கு நட்பு நாடு நிறைய இருக்கும் போல இருக்குது. இஸ்ரேல் இருக்கும் போல இருக்குது, ஜப்பான் இருக்கும் போல இருக்குது, தென்கொரியா இருக்கும் போல இருக்குது. இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருப்பாங்க போல இருக்குது. ஆனா இந்தியா நட்பு நாடு தான், ஆனா அது முக்கியமான நாடு. ஏன் முக்கியமான நாடு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரபு மாற்றப்பட்ட விதைகளை தாந்து கொட்டலாம், உணவுப் பொருட்களை கொண்டாந்து விற்கலாம், அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இந்தியா என்ற பெரிய மார்க்கெட்ல வித்துட்டு போகலாம், அதன் மூலமாக பணம் பார்க்கலாம். அதனால இந்தியாவை நட்பு நாடா வச்சுக்கிட்டு முக்கியமான நாடாக கருதுகின்றாராம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டு இருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, எங்க நாட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா முக்கிய உறவும் முக்கியமான வளர்ச்சியும் எதுல ஏற்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எரிசக்தி, மருத்துவம், பாதுகாப்பு, அப்புறம் ரேர் எர்த் எலிமெண்ட், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வர்த்தகம். இந்த மாதிரி துறைகள்ல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து புதிய உயரத்தை எட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நட்பானது பலமா இருக்குது. இந்த பலத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் நாங்க குவாட்ஸ் கூட்டமைப்பின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம். இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா அமெரிக்கா உறவானது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு நம்ம பிரதமர் மோடி போனாரு. அந்த கூட்டமைப்பை விட இந்தியா பாத்தீங்கன்னா குவாட்ஸ் கூட்டமைப்பை தான் மிக முக்கியமாக கருதுகிறது. இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீனாவுடைய வளர்ச்சி வந்துடக்கூடாது. அதனால சீனாவுக்கு இந்தியா எதிரி, அமெரிக்காவுக்கு சீனா எதிரி. அதனால குவாட்ஸ் கூட்டமைப்பு தான் மிக மிக முக்கியம். அதனால அந்த அமைப்பின் மூலமாக எங்களுடைய உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுயநலத்துடனே பார்க்குறாரு. இந்தியாவை கொஞ்சம் கூட நண்பனாச்சே விட்டு கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு என்னென்ன தேவை, எங்களுக்கு என்னென்ன முக்கியம், அதை மட்டுமே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசணும் மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ இந்த சந்திப்புக்கு இடையில சரி, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 1 மணி நேரம் பேசியிருக்காரு, என்ன எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் உலக விஷயத்தை, மிக முக்கியமான விஷயங்களை ஆழ்ந்து பேசினோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம நாட்டுக்கு வரி போட்டிருக்காங்க, அதையும் பேசணும். அதனை தாண்டி 2 நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பேசணும், H1B விசா பற்றி பேசணும், சபகர் போர்ட்டை பற்றி பேசணும். ஸோ இந்தியாவுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி பேசணும், சர்வதேச அரசியல் பற்றி பேசணும், அதே மாதிரி மத்திய ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய பதட்டங்களை பற்றி பேசணும், உக்ரைன் ரஷ்யா பற்றியும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகார்ந்த எல்லா முக்கியமான விஷயங்களும் மனவிட்டு பேசணும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இதுல இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனக்கசப்பும் இந்த சந்திப்புக்கு இடையில வெளிப்படல.
அதனால இந்தியாவுக்கும் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில வந்து விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகும் போல இருக்குது. வரியானது திரும்ப பெறப்படும் போல் இருக்குது. அதனுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்தியா இருப்பதனால தான் இந்த சந்திப்பானது ஐநா மன்றத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஸோ எப்படியோ ஒன்று அமெரிக்காக்காரன் விடாப்பிடியை விட்டு இந்தியாவுக்கு அமெரிக்காவை திறந்து விடணும். ஆனால் நாம இந்தியாவை அமெரிக்காவுக்கு திறந்து விடவே கூடாது. இதை பற்றி தான் விரிவாக பேசணும்னு பார்த்தேன். ஆனால் இந்த பாகிஸ்தான் காரணங்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும். பயங்கரவாதத்தையும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் முற்றிலும் ஒழிக்கிறது, அதற்கு எதிராக பாகிஸ்தான் இருக்குது என்று சர்வதேச சமூகத்துக்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக திடீர்னு மட்ரோ தாரா என்ற தன்னுடைய சொந்த கிராமத்தின் மீது சீனா கிட்டிருந்து வாங்கின JF-17 என்ற விமானத்தின் மூலமாக LS-6 என்ற குண்டை கிட்டத்தட்ட 8 குண்டை ஒரு கிராமத்தின் மீது வீசியிருக்குது பாகிஸ்தான். அந்த கிராமம் ஒட்டுமொத்தமாக அப்படியே சிதைந்து போயிருக்குது. குழந்தை, பெண்கள், ஆண்கள் என்று சொல்லிட்டு 30 பேர் செத்து போயிருக்கிறாங்க. பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, தெஹ்ரிக் தாலிபான் அப்படின்ற ஒன்று ஆப்கான் எல்லையை மையமாக வச்சு பாகிஸ்தானுக்குள்ள பயங்கரவாதத்தை விதைத்து கொண்டிருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த தெஹ்ரிக் தாலிபானை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் தான் வந்து பணம் கொடுத்து உதவி செய்து பாகிஸ்தானில் வன்முறையை ஏவிக்கிட்டே இருக்குது. அந்த எல்லையிலிருந்து மொத்தமாக நாங்கள் ஒழிச்சு கடாசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய கைபர் பக்துவான் பகுதியில் தான் வந்து இந்த மட்ரோ தாரா என்ற கிராமம் இருக்குது. இந்த மட்ரோ தாரா கிராமத்தில் L-6 8 குண்டை வீசிருக்காங்க. இது ஒரு ஏவுகணை அமைப்பு போன்ற ஒரு குண்டு. இது சேட்டலைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை நோக்கி அனுப்புகின்ற ஒரு குண்டு. இந்த பாகிஸ்தான்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்கான் எல்லையில் இருக்கக்கூடிய தெஹ்ரிக் தாலிபானை ஒழிச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணிக்கு மேலே வந்து அந்த கிராமத்தை குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தெஹ்ரிக் தாலிபானுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அமுன் கல் அப்புறம் மசூத் கான் இவங்க 2 பேரும் இந்த மட்ரோ தாலா கிராமத்தை தான் வந்து ஆயுத கிடங்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அங்கே தான் வெடிகுண்டையும் வெடி பொருளையும் பதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது உளவுத்துறை தகவலானது பாகிஸ்தானுக்கு தந்தாங்களாம். உளவுத்துறையினுடைய தகவலின் அடிப்படையில் அந்த கிராமத்தில் பதுங்கி இருந்த தெஹ்ரிக் தாலிபானுடைய தளபதிகளை போட்டு தள்ள என்பதற்காக இந்த L-6 என்ற குண்டை 8 வீசியிருக்கிறாங்க. ஆனால் உளவுத்துறையானது சரியான தகவலை தரலை. அங்கே நாம் சொல்கிற மாதிரி பயங்கரவாதிகள் யாரும் பதுங்கு குழியும் அமைக்கல, வெடிகுண்டோ வெடி மருந்துகளோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதுக்கி வச்சில்ல. உளவுத்துறையானது ஏதோ ஒரு இடத்துல மோப்பம் முடிச்சுட்டு இல்லை இந்த மட்ரோ தாரா என்ற கிராமத்துக்கு பயங்கரவாதிகள் வந்து சுற்றி பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். எல்லை ஒட்டி இருக்கிறது, பாகிஸ்தானால் இவ்வளோ தூரம் வர முடியாது, இந்த இடத்துல நம்முடைய முகாம் அமைக்கலான்னு கூட சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு உளவுத்துறையான தகவல் தெரிவிச்சிருக்குது. உடனடியாக விமானத்தை கிளப்பிட்டாங்க, குண்டை எடுத்துட்டாங்க, மட்ரோ தாரா கிராமத்தின் மீது வீசிட்டாங்க. 30 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து விட்டார்கள். இப்போ இந்த வடமேற்கு பகுதி முழுவதுமே வந்து புரட்சி வெடித்திருக்கிறது. சொந்த மக்களையே நீங்கள் கொள்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராகவே வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பாகிஸ்தானில் என்ன வேலையை பார்க்குது? அங்கே இருக்கக்கூடிய போலி தளபதியாக இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசிம் முனீர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான். உலக வங்கி இடத்துல பணம் வாங்குது பாகிஸ்தான், IMF கிட்ட இருந்து பணம் வாங்குது பாகிஸ்தான், ஆசிய வளர்ச்சி கிட்ட இருந்து பணம் வாங்குது பாகிஸ்தான். இந்த பணத்தெல்லாம் வாங்கி பயங்கரவாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் விதமாக இந்திய எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை கட்டமைப்பதற்காக பணங்களை வாரி இறைக்குது இந்த பாகிஸ்தான் அரசாங்கம். இதையெல்லாம் பணம் கொடுக்கின்ற அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிக்காதா? அப்படி மோப்பம் முடிச்சு பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்படிலாம் வந்து பணம் வாங்கி போய் பயங்கரவாதிகிட்ட நீ கொடுத்துன்னு வச்சிங்களேன், மீண்டும் கடனே கேட்க முடியாது, கடனே கொடுக்க மாட்டோம், நீங்கள் பயங்கரவாதி மீது எங்கே நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மீது இல்லை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது. நேராக தெஹ்ரிக் தாலிபான், அதாவது பாகிஸ்தானி தாலிபான் அப்படின்னு 2 தாலிபான் குழுக்கள் இருக்குது. அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஆப்கான் எல்லையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள குறி வச்சு அடிக்கிறாங்க. அப்படின்னா பலுசிஸ்தான் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் விடுதலை புலி இராணுவத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க. மொத்தத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லை தாண்டி தீவிரவாதத்தை இவங்க ஒழிக்கவே மாட்டானுங்க. இவனுங்க சொல்கிறானுங்க, கை மீறி போச்சு பயங்கரவாத செயல், அந்த தீவிரவாத செயலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் தாக்குதல் தடுத்தோம், ஆனால் எங்கள் குறி தவறி போச்சு
அப்படின்னு வந்து பாகிஸ்தான் ஏதோ சொல்லி சமாளிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் மொத்தமா சொதப்பி இருக்கிறாங்க. நாம சொன்னோம் இல்லையா, LS-6 என்ற சேட்டலைட் மூலம் கனெக்ட் செய்யப்பட்ட அந்த குண்டு அதை சரியா ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரவாதியினுடைய முகாம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் வீழ்ந்து வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சரியா ப்ரோக்ராம் பண்ண தெரியாத காரணத்தினால தான் அந்த LS-6 என்ற குண்டானது கிராமத்தின் மீது விழுந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஏண்டா பாவீங்களா, 30 பேரை சொந்த கிராமத்தினரும் மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டீங்கடா, ஒரு வீடு கூட தேரலையாடா, ஏண்டா சொந்த மக்களை இப்படி கொன்னீங்க, பயங்கரவாதிகள் எங்க இருக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாதா, எந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க கூட தெரியாதா, அந்த பகுதியில் உங்க ராணுவம் என்ன பண்ணுது, உளவுத்துறை தந்த தகவலை உங்க ராணுவமானது உறுதிப்படுத்தவே படுத்தாதா, அப்படி ராணுவம் உறுதிப்படுத்தின பிறகு இந்த தாக்குதல் தொடுத்திருக்கலாமே அப்படின்னு உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இம்ரான்கான் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபார் ஷெரீப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடி தராங்க. சொந்த மக்களையே கொன்னுட்டியே, இல்லை நியாயமா இருக்குமா, உனக்கு எவையா சொன்னா அந்த இடத்துல பயங்கரவாதி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எத்தனை நாளைக்கு உங்க உளவுத்துறையானது உளவு பார்த்தது, உளவை பார்த்து அங்கே தான் பயங்கரவாதி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன தடயத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க, சும்மா வெறும் வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்பாவி மக்களை கொன்னுட்டியே அப்படின்னு இம்ரான்கான் கட்சியானது பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதி முழுவதும் புரட்சி போல வெடித்து மக்கள் பொது வெளியில் வந்து கொதித்து எழுந்திருக்கிறாங்க. பயங்கரவாதிகள் சமாளிப்பதா, இப்போ 30 பேர் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதற்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சியை சமாளிப்பதா, இன்னைக்கு உலக அரங்கில் எல்லாரும் பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும். ஆனா பாகிஸ்தான் என்னத்தை பதில் சொல்லும், அவங்க கிட்ட தான் பதிலே கிடையாது. அதனால இந்த நொடிப்பொழுது வரைக்கும் பாகிஸ்தானானது அப்படியே அமைதி காக்கிறது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை காலி பண்ணாங்க, அவங்களுடைய தாக்குதல் ஏன் தவறா போச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசணுங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிராக பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் ராக்கெட்டை ஏவுனாங்க, லான்ச்சர் மூலமாக ஏவுகணை ஏவுனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் சீனா கிட்ட இருந்து தான் எல்லா பொருட்களையும் வாங்கினாங்க. ஆனால் சீனா கிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கினாலும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு சீனா பயிற்சி சரியாக கொடுக்கல. அதனால ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்காரங்க அந்த சீனாவுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி பார்த்தாங்க. சரியா பயன்படுத்த முடியல, இலக்கை நோக்கி போகல. பிறகு சீனாவுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஆயுதங்களை இயக்கினார்கள். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துது. உங்க எல்லாருக்கும் தெரியும், பயங்கரவாத முகாமை ஒழிப்பதுக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல கூட நம்ம பயங்கரவாத முகாமை தான் முதல்ல அடிச்சோம். எந்த அளவுக்கு துல்லியமா அடிச்சோம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்படி நாம ஏன் வந்து துல்லியமான தாக்குதல் தொடுத்து பயங்கரவாத முகாமை அழிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் ஆனது பயிற்சியே இல்லாத காரணத்தினால தங்களுடைய சொந்த நாட்டு மக்களை கொன்று குவித்திருக்கிறது பாகிஸ்தான். இந்த L-6 குண்டை பயன்படுத்துவதா இருந்தாலும் சரி, F-17 என்ற விமானத்தை துல்லிய தாக்குதலை எப்படி தொடுக்கணும் என்ற பயிற்சியானது இன்னும் சீனாகரம் கொடுக்கல போல இருக்குது. இல்லை உங்களுக்கு ஓட்டவே தெரியாது, எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி எங்க தொழில்நுட்ப வல்லுநரே கூப்பிடுங்க அப்படின்னு சீனா சொல்லி வச்சதே நம்ம தெரியல. திடீர்னு இரவுல புகுந்து பயங்கரவாதிகளை ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அணுவுமே இல்லாத விமான ஓட்ட தெரிந்த ஆட்களை வச்சு சொந்த நாட்டு மக்களையே பாகிஸ்தான் கொன்று குவித்திருக்கிறது. இது உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்க தாக்குதல் தொடுத்தாங்க இல்லையா, அந்த தாக்குதலில் ஒரே ஒரு பயங்கரவாதி உயிர் இருந்திருந்தா கூட மனசாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஊரே காலியாக இருக்குது, 30 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, ஒரே ஒரு பயங்கரவாதி கூட அங்கே சாகலை. இப்போ பாகிஸ்தான் அரசாங்கமானது உலகத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் என்ன பதிலை சொல்லும்? புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கின கதை மாதிரி தான் இருக்குது. இந்தியாவை பார்த்து நானும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு விமானத்தை எடுத்துக்கிட்டு போய் சொந்த நாட்டு மக்களே கொன்று குவித்திருக்கிறது பாகிஸ்தான். டேய், சீனாக்காரனை கூப்பிட்டு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்று பயிற்சி முதல்ல எடுத்துக்குங்க. அதற்கு பிறகு பயங்கரவாதிகளை ஒழிக்கலாம். 2வது, பயங்கரவாதிகள் என்றால் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் என்று வேறுபாடு பார்க்காத. பயங்கரவாதி ஒழிக்க தந்தா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா பயங்கரவாதியும் ஒழி. அப்பதான் பாகிஸ்தான் ஆனது சரியா இருக்கும். சொம்மானா சர்வதேச சமூகத்துக்கிட்ட போய் பயங்கரவாதிகள் கைமீறி போய்விட்டார்கள், அதனால தான் விமானத்தை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு, அதனால தான் ஏவுகணையை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வளருது. இவ்வளோ தூரம் பேசியாச்சு. பாகிஸ்தான் சொந்த மக்களை கொன்றதுக்கு என்னதான் காரணம் சொல்றாங்க அப்படின்றத எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த மாதிரி பதட்டமான நேரத்தில் நம்ம எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளை ஊடுருவ விட்டு தாக்குதல் தொடுப்பான். இல்லைன்னா பாகிஸ்தான் ராணுவமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிக்குள்ள மீறி தாக்குதல் தொடுக்கும். ஏன்னா அவன் நாட்டில் குழப்பம் இல்லையா. அதனால இந்த மாதிரி பதட்டமான நேரத்தில் இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எப்போதுமே. பார்க்கலாம் எல்லை தாண்டி ஏதாவது பண்ணுறானா இல்லை அவன் நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறான்னு பார்க்கலாம். ஆனால் எல்லை தாண்டினா ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலன்னு தான் சொல்லிக்குது இந்தியா. அது வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே லண்டனில் போயிட்டு பாகிஸ்தான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் பல $1 பில்லியன் அளவுக்கு நாங்கள் இந்தியாவால் இழந்து விட்டோம். 4 போர்கள் மூலமாக எங்க நாட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. இல்லனா எங்க நாடு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இந்தியா மீது பாகிஸ்தானுடைய பிரதமர் கதறி இருக்கின்றார். எப்போதும் இந்தியா எங்க மீது போரை திணிப்பதன் காரணமாக தான் எங்க நாடு ஏழ்மையாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ உள்நாட்டு மக்களை கொன்று விட்டு அதை திசை திருப்பதற்காக இந்தியா மீது எல்லை தாண்டி தாக்குதல் தொடுத்தான். அது வேற மாதிரியா போகும். பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் இதை எப்படி கையாள போகுதுன்னு சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்களே.